ஒரு பக்கம் 2 கோடி ரூபாய் பணமும் தளபதி படத்தை வச்சா எங்க இருக்க எம்எல்ஏ எல்லா பேருமே தளபதி படத்தை எடுத்துட்டு தான் போவாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் 100 நாளோட ஆட்சியில சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு பொதுமக்களே சொல்றாங்க. இதுல முதல் காரணம் பாத்தீங்கன்னாக்கா லஞ்சத்தை ஒழிச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அரசு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக லஞ்சத்தை ஒழிக்க முடியாத ஒரு லஞ்சத்தை ஒழிச்சிருக்காரு. 2வது போதை, அதை ஒழிப்புக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அத்தனை எடுத்திருக்காரு. மற்ற அரசுகள் இது வரைக்கும் அந்த விஷயத்த பெரிதா எடுத்துக்கல. தமிழக வெற்றி கழகம் அரசு போதை ஒழிப்பும் லஞ்ச ஒழிப்பும் மிக மிக கொடுமையானது என்றதை புரிந்து கொண்டு அதை ஒழிக்க அரும்பாடுபட்டு இருக்க அரசு தான் தமிழக வெற்றி கழக அரசு. இது மட்டும் இல்லாம சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை, அதுபோக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், இது மாதிரி பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கு. இது 100 நாள் மட்டும் இல்ல, தொடர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை அறிவிப்பார். மக்களுக்கு தேவையான அரசு என்பதுதான் தமிழக வெற்றி கழக அரசு என்பதை தெரிவிக்குவேன். இந்த 100 நாளுடைய தளபதி அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காருன்றதா வாகனத்தின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இன்னைக்கு இந்த ஆட்சி ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கட்சி சார்பா எல்இடி டிவி சொல்றீங்க. திமுகவுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர் 3 மாசத்துலயே ஆட்சி கலந்துடும், 1 வருஷத்துல ஆட்சி கலந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 100 நாள் ஆட்சி கடந்திருக்கு. இல்ல, அவங்க எதிர்பார்த்தது அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க 100 நாளா போயிடும் சொல்லி. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில பொதுச்செயலாளர் கழக பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, ஒரு பக்கம் 2 கோடி ரூபாய் பணமும் தளபதி படத்தை வச்சா எங்க இருக்க எம்எல்ஏ எல்லா பேருமே தளபதி படத்தை எடுத்துட்டு தான் போவாங்க, பணத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தொண்டர்கள் தான் நாங்க அப்படின்றத பொதுச்செயலாளர்களுக்கு சட்டசபையிலே தெரியப்படுத்தினோம். இப்போ ஓட்ட தெரியாத டிரைவர்கிட்ட வாகனத்தை கொடுத்து மலை மேல வளைவு சுழி உள்ள பாதையில ஓட்ட சொல்றதா, அப்படி ஓட்ட தெரியாத டிரைவரா தான் விஜய் இருக்கிறாருன்னு துரைமுருகன் விமர்சனம் பண்ணிருக்காரு. அவங்க பேசியே அரசியலுக்கு வந்தவங்க. எங்க தளபதி பேசாம மக்கள் நல்ல செய்ய வந்தவர். மேற்கு தொகுதிக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன திட்டங்களுக்கு பொருள் கொடுத்துட்டீங்க? இப்ப நான் ஏற்கனவே ஆனந்தன் பொதுச்செயலாளர் அவர்கள் 31 கோடி சம்திங் போச்சடை அந்த கம்மா தூர்வாரதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்பதானே பட்ஜெட்டே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நல்ல திட்டங்களும் நாங்க கேட்டிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தளபதி அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எம்எல்ஏ கேட்கிறோமோ இல்லையோ அவரே முறைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதான் பெரிய ஒரு சாதனை. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.